எல்லா புகழும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கே குறித்தாகட்டுமா. அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியத்திற்குரிய அவர்களுடைய உம்மத்தினர்கள் அனைவர்களின் மீதும் குறிப்பாக ஷஹ்ரு ரமலானின் ஜும்ஆவுடைய பரக்கத்தான இந்த நன்னேரத்தில் அல்லாஹ்வினுடைய அருள் நம் அனைவர்களின் மீதும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவினுடைய கிருபையினால் ஷஹ்ரு ரமலானுடைய பாவ மன்னிப்பிற்குரிய நாட்களில் நாம் இருக்கிறோம். ஷஹ்ரு ரமலான், அதிலேயும் அதனுடைய 2வது 10 அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உம்மத்திற்கு வழங்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய அருட்கொடையாகும். வருடம் முழுவதும் செய்துவிட்ட பாவங்களுக்காக வேண்டி ஷஹ்ரு ரமலானின் முழுமையிலும் பாவ மன்னிப்பை தேடக்கூடிய நாம், பாவ மன்னிப்பிற்காக வேண்டி பிரத்யோகமாக ஒதுக்கப்பட்ட ரமலானுடைய 2வது 10 அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த 10 நாட்களில் அடியான் அவன் பாவத்தை முன்னிட்டு அல்லாஹ்விடத்திலே கையேந்துகிற பொழுது அவனுடைய பாவங்கள் கடல் நுரையளவு, கடல் மணல் அளவு இருந்தாலும் அவைகளை அல்லாஹ் மன்னிக்குகிறான், இணை வைத்தல் என்கிற பாவம் இல்லாமல் இருக்கிற பொழுது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே ஷஹ்ரு ரமலான் மிகப்பெரிய பாக்கியம். அதிலே 2வது 10 நாட்கள் இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய மிக பெரும் அருட்கொடையாகும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா பாவ மன்னிப்பை பொறுத்து அல்லாஹ் திருக்குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குல்லு பனி ஆதம ஃபத்தாவுன், ஆதமுடைய மக்கள் அனைவரும் பாவம் செய்யக்கூடியவர்கள், பாவமே செய்து கொண்டிருப்பவர்கள் இப்லீஸ், பாவமே செய்யாதவர்கள் மலக்குமார்கள். பாவமும் நன்மைகளும் மாறி மாறி செய்யக்கூடிய அமைப்பிலே அல்லாஹ் மனித சமுதாயத்தை படைத்திருக்கிறான். எனவே அந்த மனித சமுதாயம் செய்யக்கூடிய பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுவதற்கு ஷஹ்ரு ரமலான் என்ற மாதத்தை தந்திருக்கிறான். அதிலே குறிப்பாக ரமலானுடைய 2வது 10 தந்திருக்கிறான் என்பது பாவத்திலேயே உழன்று கொண்டிருக்கக்கூடிய நமக்கு ஒரு ஆறுதலான செய்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரிலே கால் வைத்து ஏறிய ஒரு தருணத்தில் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எதிரிலே தோன்றி, யா ரசூலுல்லாஹ், ஷஹ்ரு ரமலானை அடைகிறான், அது ஷஹ்ரு ரமலான் வருகிறது, ஷஹ்ரு ரமலான் வந்துவிட்டு ஷஹ்ரு ரமலான் போய்விடுகிறது. ஒருவன் அவனுடைய பாவத்திற்கான மன்னிப்பை பெறவில்லையானால் அப்படிப்பட்டவன் இறை அருளை விட்டும் தூரமாகட்டும் என்கிற ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய துஆவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் சொல்கிறார்கள். பெற்றோர்களில் இருவரையோ அல்லது ஒருவரையோ பெற்றிருந்தோம், அவர்களின் மூலம் சுவனத்தை பெற்றுக் கொள்ளாதவன் அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தை விட்டும் தூரமாகட்டும் என்கிற ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் துஆவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் சொல்கிறார்கள். என்னுடைய பெயர் கூறப்பட்டும் என் மீது ஸலவாத் சொல்லாதவன் இறை அருளை விட்டும் தூரமாகட்டும் என்கிற ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய துஆவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் சொல்கிறார்கள். இதை நாம் பல்வேறு முறைகள், நாம் பல தடவைகள் இந்த நபிமொழியை கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த நபிமொழியில் ஷஹ்ரு ரமலானை பொறுத்து சொல்லப்பட்ட மிக முக்கியமான செய்தி, ரமலான் வருகிறது, ரமலான் கழிகிறது, ஆனால் ஒருவன் தன் பாவத்திற்கு மன்னிப்பை பெறவில்லையானால் அவன் இறை அருளை விட்டும் தூரமாகட்டும் என்கிற நபிமொழி நம்முடைய சிந்தனைக்குரிய. ஆம், ஷஹ்ரு ரமலானிலே, அதுவும் குறிப்பிட்ட 2வது 10 நாட்கள் பாவ மன்னிப்பிற்குரிய 10 நாட்களிலே ஒரு மனிதன் தன்னுடைய பாவத்திற்கு அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை பெறவில்லையானால் அவனுக்கு வேறு எந்த வாய்ப்புகள் கிடைக்க போகிறது? அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஷஹ்ரு ரமலானுடைய 2வது 10 பாவங்கள் செய்து தங்களுடைய ஆன்மாக்களுக்கு அநியாயம் செய்து கொண்டிருக்கிற மக்களுக்கெல்லாம் பிரத்யோகமான 10 நாட்களை அல்லாஹ் வழங்கி இருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதைத்தான் அந்த ஷஹ்ரு ரமலானை பெற்றும் அதிலே பாவ மன்னிப்பை பெறாதவன் இறை அருளை விட்டும் தூரமாகட்டும் என்று சொன்னார். துஆ யாருடையது? ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மலக்குமார்களில் மிகச்சிறந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய துஆ. ஆமீன் யாருடையது? நபிமார்களில் எல்லாம் மிகச்சிறந்தவர்களான
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆவிற்கும் ஆமீனுக்கும் அல்லாஹ்விடத்திலே எந்த தடைகளும் இல்லாத அளவிற்கு அவர்கள் இருவர்களும் சிறப்பு வாய்ந்தவர்கள். எனவே ஷஹ்ரு ரமலானை பெற்றிருக்கக்கூடிய ஏனைய நாட்களை போன்று கழிக்கக்கூடியவர்களுக்கு இது மிகப்பெரிய எச்சரிக்கையா. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அடியார்கள் செய்யக்கூடிய பாவங்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே கையேந்துகிற பொழுது அல்லாஹ் எப்படி மகிழ்ச்சி அடைகிறான் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதாரணத்தை சொன்னார்கள். வனாந்தரத்திலே காடுகளிலே பயணிக்கக்கூடிய ஒரு பயணி, அவன் பயணிக்கக்கூடிய வாகனம் தொலைந்து போய்விட்டது, அவனிடத்தில் இருக்கக்கூடிய அந்த உணவு என்பதும் தொலைந்து போய்விட்டது. இப்படி ஒருவன் அசந்து படுத்துறங்கி எழுந்து பார்க்கிற பொழுது வாகனமும் கிடைக்கவில்லை, உணவும் அங்கே கிடைக்கவில்லை, இரண்டும் காணாமல் போய்விட்டது. நிர்கதியாக அங்கு நின்று தவியாய் தவிக்கிறான். அந்த பயணிக்கு மறு அசந்து தூங்கையிலே அவன் எழுந்து பார்க்கையிலே அவனுடைய வாகனம் அங்கிருக்கிறது, அவனுடைய உணவும் அங்கிருக்கிறது. அதை பார்த்து அந்த அடியான் அளவுக்கு அதிகமான மகிழ்ச்சியிலே அந்த அடியான் அல்லாஹ்விடத்திலே பேசக்கூடிய வார்த்தையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா அல்லாஹ், நீ என்னுடைய அடிமையாக இருக்கிறாய், நான் உன்னுடைய எஜமானாக இருக்கிறேன். அந்த பயணி எப்படி சொல்ல வேண்டும்? யா அல்லாஹ், நான் உன்னுடைய அடிமையாக இருக்கிறேன், நீ என்னுடைய எஜமானாக ரப்பாக இருக்கிறாய் என்று சொல்ல வேண்டும். ஆனால் சந்தோஷத்தின் மிகுதியால் அளவு கடந்த மகிழ்ச்சியிலே அந்த மனிதன் அல்லாஹ்விடத்திலே வார்த்தைகள் தடுமாறி, சில நேரத்திலே சந்தோஷத்திலே அளவு கடந்த சந்தோஷத்திலே இருக்கிற பொழுதும் அளவு கடந்த துக்கத்திலே இருக்கிற பொழுதும் வார்த்தைகளில் தடுமாற்றம் ஏற்படுவது மனித இயல்பு. அந்த பயணி தன்னுடைய வாகனத்தை, உணவை திரும்ப பெற்றுக்கொண்ட அந்த நேரத்திலே சந்தோஷ மிகுதியால் அல்லாஹ்விடத்திலே அவர் பேசுகிறான், யா அல்லாஹ், நீ என்னுடைய அடிமையாக இருக்கிறாய், நான் உன்னுடைய எஜமானாக இருக்கிறேன் என்று சந்தோஷத்தின் மிகுதியால் அந்த பயணி பேசுவதை போன்று தன் பாவங்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே கையேந்துகிற பொழுது அளவு கடந்து மகிழ்ச்சி அடைகிறான் ரப்புல் ஆலமீன். என்னுடைய அடியானுக்கு அவனுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விடக்கூடிய ஒரு ரப்பு இருக்கிறான் என்கிற நினைவு வந்ததே, அதை முன்னிட்டு அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாருக்கு பாவ மன்னிப்பு உண்டு, யாருக்கு பாவ மன்னிப்பு இல்லை என்பதை குறித்து அல்லாஹ் சூரத்து நிசாவிலே பேசுகிறான். இன்னமத் தௌபத்து அலல்லாஹி லில்லதீன யஅமலூன ஸூஅ பிஜஹாலத். அறியாமையின் காரணமாக காலம் முழுக்க பாவங்களே செய்துவிட்டு தன்னுடைய நஃப்ஸுக்கு அநியாயம் செய்து கொண்டிருந்த அவன், இன்னமத் தௌபத்து அலல்லாஹி லில்லதீன யஅமலூன ஸூஅ பிஜஹாலத் ثم يتوبون من قريب. தனது பாவங்களை முன்னிட்டு மிக சமீபத்திலே காலையில் பாவம் செய்கிறான், இரவிலே அல்லாஹ்விடத்திலே கையேந்துகிறான். போன வாரம் சென்ற வாரம் பாவம் செய்கிறான், அடுத்த வாரத்திலே அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து கொள்கிறான். சென்ற மாதத்திலே அவன் பாவம் செய்கிறான், அடுத்த மாதத்திலேயே அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்கிறான். ஒரு வருடத்திலே நிகழ்ந்துவிட்ட பாவங்களை அடுத்த வருடத்திலே அல்லாஹ் கேட்கிறார். ثم يتوبون من قريب. பாவங்கள் செய்துவிட்ட அடியார்கள், அறியாமையினால் பாவம் செய்துவிட்ட அடியார்கள், ثم يتوبون من قريب, மிக சமீபத்திலேயே அவர்கள் மன உறுத்தல் ஏற்பட்டு நாம் பாவங்கள் செய்துவிட்டோமே என்கிற சஞ்சலத்திலே, கவலையிலே அல்லாஹ்விடத்திலே கையேந்துகிற பொழுது அல்லாஹ் அவருடைய பாவத்தை இணை வைக்காமல் இருந்து விட்டால் அவருடைய பாவம் ஒரு பொருட்டே அல்ல. மதீனாவிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே மிகவும் வயதான ஒரு முதியவர், எந்த அளவிற்கு வயதானவர் என்று சொன்னால் கன்னங்கள் எல்லாம் சுருங்கி போய்விட்டது, கண்களிலே அவருடைய புருவத்தினுடைய முடிகள், புருவம் கண்களிலே வந்து மறைத்துக் கொள்ளக்கூடிய அளவிற்கு அவர் பாவம் செய்த நிலையிலே யா யா அவா, என்னுடைய பாவமே என்பதாக புலம்பிக் கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே யா அவா என்பதாக, என்னுடைய பாவமே என்பதாக நினைத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வருகிற பொழுது தன்னுடைய பாவத்தை முன்னிட்டு அந்த முதியவர் சொல்கிறார், நான் எல்லா பாவங்களையும் செய்திருக்கிறேன், நான் செய்த பாவங்களை மதீனாவிலே இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் பகிர்ந்தளிக்கப்பட்டால் அவர்கள் எல்லோரும் அழிந்து விடுவதற்கு அந்த பாவமே போதுமானது, அந்த அளவிற்கு நான் பாவம் செய்திருக்கிறேன், எனக்கு பாவ மன்னிப்பு உண்டா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கிற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வமன் யக்ஃபிரு ذுனூப இல்லா அன்ஹா, அல்லாஹ்வை தவிர உனது பாவங்களை மன்னிக்கக்கூடியவன் யார்? உனக்கு பாவ மன்னிப்பு உண்டு என்று சொன்ன உடனே தாரை தாரையாக கண்ணீர் வடிக்கிறார் அந்த பெரியவர், புதியவர். ஏன்? தன்னுடைய பாவங்களை முன்னிட்டு அவருக்கு தெரியும்
நாம் எந்த அளவுக்கு பாவம் செய்திருக்கிறோம் என்பது அவருடைய மனசாட்சிக்கு தெரியும். பாவங்களை ஒரு பக்கம் நினைத்து பார்க்கிறார். நமக்கும் பாவத்திற்கான மன்னிப்பு உண்டு என்ற அந்த சுப செய்தியை கேள்விப்பட்ட உடனே அவர் அல்லாஹு அக்பர், என்னுடைய பாவங்களையும் மன்னிக்கக்கூடிய ஒரு ரப் இருக்கிறானா, அவர் மிகப்பெரிய. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன், அல்லாஹ் மிகப்பெரியவன் என்கிற அந்த தக்பீர் முழக்கத்தோடு அந்த சபையில் இருந்து வெளியே கிளம்பி செல்கிறார் அந்த முதியவர். அல்லாஹ் இந்த அளவிற்கு பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக. ஆக பாவம் செய்து விட்டவர்கள் மிக சமீபத்திலேயே அல்லாஹ்விடத்திலே கையேந்தினால் அவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுகிறார். யாருக்கு தௌபா இல்லை, பாவ மன்னிப்பு இல்லை என்பதையும் அல்லாஹ் சொல்கிறான். வலைசத்தி தௌபத்து லில்லதீன யஅமலூன ஸூஅ பிஜஹாலத், வலைசத்தி தௌபத்து லில்லதீன யஅமலூன ஸூ. சிலர்கள் பாவங்கள் செய்துவிட்டு கால இன்னி துபுத்துல் ஆன், பாவம் செய்துவிட்டு அவர்களுக்கு தௌபா செய்யக்கூடிய வாய்ப்பை அவர்கள் ஏற்படுத்திக் கொள்ளவில்லை, தௌபா செய்யக்கூடிய சூழ்நிலைகளை அவர்கள் ஏற்படுத்திக் கொள்ளவில்லை. சக்கராத்தினுடைய அந்த நேரம் வரை பாவத்திற்கான மன்னிப்பை அல்லாஹ்விடத்திலே அவர் பெறாமலே அவர் மரணிக்க இருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு தௌபா, அவருக்கு தௌபா இல்லை. வலைசத்தி தௌபத்து லில்லதீன யஅமலூன ஸூ, பாவத்திற்கான மன்னிப்பை பெறுவதற்கான எத்தனையோ வாய்ப்புகள், எத்தனையோ சந்தர்ப்பங்கள், அந்த சந்தர்ப்பத்தை எல்லாம் தவறவிட்ட அவர் சக்கராத்தினுடைய வேளையிலே துன்யாவினுடைய கதவுகள் எல்லாம் அடைபட்டு போய் ஆகிரத்தினுடைய கதவுகள் எல்லாம் திறக்கப்பட்ட அந்த நேரத்திலே தௌபாவிற்கு அவர் முயற்சிக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு தௌபா. வலல்லதீன யமூதூன வஹும் குஃபார், குஃபார்களாக மரணித்தவர்களுக்கும் அல்லாஹ் பாவ மன்னிப்பை வழங்குகிறார். எனவே பாவம் செய்துவிட்டு மிக சமீபத்திலேயே அல்லாஹ்விடத்திலே வாய்ப்புகளை, சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை பெற வேண்டும். பாவத்திலேயே உழன்று கொண்டிருந்து பல்வேறு சந்தர்ப்பங்களை தவறவிட்டவர்களுக்கு அவர்களுக்கு மௌத்து வரும் வரை பாவத்திற்கான மன்னிப்பை பெறவில்லை என்று சொன்னால் அவர்கள் பாவ மன்னிப்பை விட்டும் நசீபற்றவர்கள், அவர்களுக்கான வாய்ப்பை தவறவிட்டவர்கள் என்று அல்லாஹ் திருக்குர்ஆன் ஷரீஃபிலே பேசுகிறார். அடுத்து ஷஹ்ரு ரமலானிலே நாம் செய்ய வேண்டிய அமலிலே மிக முக்கியமானது, ஏனைய காலங்களிலேயும் நாம் அந்த அமலை செய்தாக வேண்டும். குர்ஆனோடு நமக்கு இருக்க வேண்டிய தொடர்பு. ஷஹ்ரு ரமலானிலே தான் திருக்குர்ஆன் ஷரீஃப் அருளப்பட்டது. திருக்குர்ஆன் ஷரீஃப் ஏனைய மாதங்களிலேயும் காலங்களிலேயும் ஓத வேண்டும். குறிப்பாக ஷஹ்ரு ரமலானிலே நாம் திருக்குர்ஆன் ஷரீஃபை ஓதினால், திருக்குர்ஆன் ஷரீஃப் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா திருக்குர்ஆன் ஷரீஃபிற்கு அதனுடைய தொடர்பிற்கு நமக்கு வழங்கக்கூடிய வாய்ப்பு என்ன தெரியுமா? சுவனத்தை முன்னிட்டு சிபாரிசு செய்யக்கூடிய அந்த அற்புதத்தை, சிறப்பை அல்லாஹ் திருக்குர்ஆன் ஷரீஃப் வழங்குகிறார். எனவே திருக்குர்ஆன் ஷரீஃபை ஓத தெரியாவிட்டாலும் தர்ஜுமாக்களை படிக்கக்கூடிய அந்த அமலையாவது நாம் நிறைவேற்ற. வரலாற்றிலே ஒரு நிகழ்வு, நஃபீசத்துல் மிஸ்ரியா என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய இறைநேசம், அஹ்லே பைத் என்று சொல்லக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்த அந்த பெண்மணி, நஃபீசத்துல் மிஸ்ரியா என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணி யார் தெரியுமா? அஹ்லே பைத், நபியினுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள். இமாம் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கான கொள்ளு பேத்தி நஃபீசத்துல் மிஸ்ரியா. எவ்வளவு பெரிய கல்வி ஞானம் பெற்றவர்கள் தெரியுமா? எவ்வளவு பெரிய இறைநேசம் தெரியுமா? உலகத்தின் மிகச்சிறந்த மிக பிரபல்யமான சட்டமேதை இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கான ஆசிரியர் நஃபீசத்துல் மிஸ்ரியா. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய உஸ்தாதுமார்களுடைய பட்டியலை எடுத்து பார்க்கிற பொழுது அங்கே ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய கொள்ளு பேத்தி நஃபீசத்துல் மிஸ்ரியா அவர்கள் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு ஆசிரியராக இருந்திருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பாடம் நடத்துவதற்காக வேண்டி பள்ளிக்கு செல்லுகிற பொழுது வழியிலே இருக்கக்கூடிய நஃபீசத்துல் மிஸ்ரியா அவர்களுடைய வீட்டிற்கு சென்று அவர்களிடத்திலே பேசிவிட்டு நான் பாடம் நடத்தி செல்கிறேன், துஆ செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு தான் செல்வார்கள். பள்ளியிலே பாடம் நடத்திவிட்டு திரும்ப அவர்களுடைய வீட்டுக்கு வருகிற பொழுது ஒரே தெருவில் இருந்த நஃபீசத்துல் மிஸ்ரியா அம்மையார் அவர்களுடைய வீட்டுக்கு வந்து துஆ செய்யுங்கள் என்று பேசிவிட்டு தான் செல்வார்கள். கடைசியாக இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வசியத்து செய்கிறார்கள். நஃபீசத்துல் மிஸ்ரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்திலே, உஸ்தாத் அவர்களே, நான் மரணித்து விட்டால் எனக்காக வேண்டி நீங்கள் ஜனாஸா தொழுகை தொழவும். நஃபீசத்துல் மிஸ்ரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்திலே இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், உலகத்தினுடைய மிகப்பெரிய சட்டமேதை இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வேண்டிக் கொள்கிறார்கள், அம்மா நான் மரணித்து விட்டால் எனக்காக வேண்டி நீங்கள் ஜனாஸா தொழுகை தொழவும். சில நாட்களில் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மரணித்து விடுகிறார்கள். அவர்களுடைய வசியத்தின்படி அரசாங்கம் அவர்களுடைய வசியத்தை எல்லாம் நிறைவேற்ற முயற்சிக்கிற பொழுது அவர்களுடைய வசியத்தில் இருக்கிறது, எனக்காக வேண்டி நஃபீசத்துல் மிஸ்ரியா அவர்கள் தொழ வேண்டும், ஜனாஸா தொழுகை தொழ வேண்டும் என்கிற வசியத்தை அரசாங்க அதிகாரிகள் பார்த்து இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மையத்தை, ஜனாஸாவை கழுவி குளிப்பாட்டி
நஃபீசத்துல் மிஸ்ரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய வீட்டுக்கு எடுத்து செல்கிறார்கள். வீட்டின் உள்ளே சென்று அவர்களுடைய ஜனாசாவை வைத்துவிட்டு பல நூறு அல்ல, பல ஆயிரம் அல்ல, பல லட்சக்கணக்கான மக்கள் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஜனாசாவை பின்தொடர்ந்து வந்து நஃபீசத்துல் மிஸ்ரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஜனாசா தொழுவதற்காக வேண்டி அவர்களுடைய வீட்டுக்குள்ளே இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய அந்த ஜனாசாவை வைத்துவிட்டு லட்சோப லட்ச மக்கள் வெளியிலே காத்திருக்கிறார்கள். நஃபீசத்துல் மிஸ்ரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்காக வேண்டி ஜனாசா தொழுது அவர்கள் துஆ செய்ததற்கு பிறகு வெளியிலே யார் தெரியுமா? நஃபீசத்துல் மிஸ்ரியா ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய வாழ்நாட்களில் குர்ஆனோடு மிகவும் நெருக்கமான தொடர்போடு இருந்தவர்கள். நஃபீசத்துல் மிஸ்ரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தன்னுடைய வீட்டுக்கு முன்னால் தனது கையாலேயே கபரு ஒன்றை தோண்டி வைத்து அந்த கபருக்குள்ளே இருந்து கொண்டு தினந்தோறும் குர்ஆன் ஷரீஃபை ஓதுவார்கள். அந்த கபருக்குள்ளே இறங்கி அந்த கபருக்குள்ளேயே அமர்ந்து குர்ஆன் ஷரீஃப் ஓதுவார்கள். வாழ்க்கையிலே 190 குர்ஆன்களை நஃபீசத்துல் மிஸ்ரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தினந்தோறும் அந்த கபரிலே இறங்கி அங்கே அமர்ந்து அந்த குர்ஆன் ஷரீஃபை ஓதிக்கொண்டே இருப்பார்கள். நஃபீசத்துல் மிஸ்ரியா 190வது குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கிற பொழுது 11வது ஜுஸுவிலே இருக்கக்கூடிய வல்லாஹு யதுஉ இலா ஸலாம் வல்லாஹு யதுஉ இலா தாரிஸ் ஸலாம் என்கிற அந்த ஆயத்தை ஓதுகிறார்கள். அதற்கான பொருள் என்ன தெரியுமா? அல்லாஹ் தாருஸ் ஸலாம் என்கிற சுவனத்தை நோக்கி உங்களை அழைக்கிறான் என்கிற அந்த வசனத்தை ஓதிய உடனேயே அந்த கபருடைய குழியிலே இருந்த நஃபீசத்துல் மிஸ்ரியாவினுடைய ரூஹ் பிரிகிறது. வல்லாஹு யதுஉ இலா தாரிஸ் ஸலாம், அல்லாஹ் உங்களை தாருஸ் ஸலாமின் பக்கம் அழைக்கிறான் என்கிற அந்த ஆயத்தை அந்த வசனத்தை ஓதிய உடனே அவர்கள் வாழ்நாளிலே செய்த துஆ அல்லாஹ் கபூல் செய்கிறான். அந்த கபரிலேயே அவர்களுடைய அந்த ஆயத்தை ஓதிய உடனே அவர்களுடைய ரூஹ் பிரிகிறது. வெளியிலே எடுத்து கொண்டு வந்து ஜனாசா கழுவி குளிப்பாட்டி தஃபன் செய்தார்கள் என்று கூறுகிறார் நஃபீசத்துல் மிஸ்ரியா. திருக்குர்ஆன் ஷரீஃபோடு நெருங்கிய தொடர்பில் இருந்த நஃபீசத்துல் மிஸ்ரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு அல்லாஹ்வின் பொருத்தத்தோடு அவன் மௌத்தை தருகிறார். அல்லாஹ் சந்தோஷம் அடையக்கூடிய, அல்லாஹ் வாழ்த்து சொல்லக்கூடிய, மலக்குமார்கள் எல்லாம் சலாம் சொல்லி வாழ்த்து சொல்லக்கூடிய மிக அற்புதமான ஒரு மௌத்தை, அந்த மௌத்தினுடைய நேரத்தை அல்லாஹ் நஃபீசத்துல் மிஸ்ரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு குர்ஆன் ஷரீஃபினுடைய தொடர்போடு அவர்கள் இருந்ததன் பரக்கத்தினால் தான். எனவே திருக்குர்ஆன் ஷரீஃபை நாம் ஓத வேண்டும். அல்லாஹ்வே தான் இந்த உலகத்திலே போடப்பட்ட கயிறு, அதை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிடித்திருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிடித்திருக்கிறார்கள். சஹாபா பெருமக்கள், அன்பியாக்கள், அவுலியாக்கள், சாலிஹீன்கள், ஷுஹதாக்கள், சஹாபா பெருமக்கள், வலிமார்கள், நல்லடியார்கள் அந்த கயிற்றை பிடித்திருக்கிறார்கள். நாமும் குர்ஆன் என்கிற அந்த கயிற்றை பிடித்தாக வேண்டும். குறிப்பாக ஷஹ்ரு ரமதானிலே திருக்குர்ஆன் ஷரீஃபை நாம் ஓத தெரியாவிட்டாலும் அதனுடைய தர்ஜுமாவை எடுத்து படித்தாக வேண்டும். இது என்னுடைய ரப்பினுடைய வாசகம். குர்ஆன் ஷரீஃப் யாருடைய வாசகம், யாருடைய பேச்சு? ரப்புல் ஆலமீனுடைய பேச்சு அல்லவா? இது என்னுடைய ரப்பினுடைய பேச்சு, இது என்னுடைய ரப்பினுடைய பேச்சு, இது என்னுடைய ரப்பினுடைய பேச்சு. குர்ஆனே ஓத தெரியாத ஒரு நபர் இது என்னுடைய ரப்பினுடைய பேச்சு, இது என்னுடைய ரப்பினுடைய பேச்சு என்று சொல்லிக்கொண்டே இருந்ததனுடைய பரக்கத் அவர் சூனத்தை பெற்றார். அல்லாஹ் ஜல்ல திருக்குர்ஆன் ஷரீஃபிற்கும் நமக்குமான தொடர்பை அல்லாஹ் சிறப்பாக்கி வைக்கிறார். அதனுடைய பயன்கள் அநேகம் அல்லாஹ் இடத்திலே வாதிடக்கூடிய இரண்டே அமல்கள். நாம் நோற்றிருக்கக்கூடிய நோன்பு, நாம் ஓதக்கூடிய குர்ஆன் ஷரீஃப், அல்லாஹ் இடத்திலே நோன்பு, அல்லாஹ் இடத்திலே சாட்சி சொல்லும். யா அல்லாஹ், பகலெல்லாம் தாகிக்க வைத்து, பகலெல்லாம் உண்ணாமல் பசியோடு வைத்து, இவனை இன்பம் அனுபவிக்காமல் வைத்து உன்னுடைய தன்மையிலே நான் வைத்திருந்தேன், அதை இவன் கடைபிடித்தான். எனவே என்னுடைய சிபாரிசை இந்த அடியானுக்கு ஏற்றுக்கொள், சுவனத்தை தந்தே ஆக வேண்டும் என்பதாக நோன்பு அல்லாஹ் இடத்திலே வாதி. திருக்குர்ஆன் ஷரீஃப், யா அல்லாஹ், காலம் முழுக்க குறிப்பாக இரவு நேரத்திலே என்னை, உன்னுடைய பேச்சாகிய என்னை இந்த அடியான் ஓதினான். எனவே இந்த அடியானுக்கு நரகத்தை நீ தரக்கூடாது, சுவனத்தை தந்தாக வேண்டும் என்று அல்லாஹ் இடத்திலே வாதிடுகிற திருக்குர்ஆன். எனவே குர்ஆன் ஷரீஃப் ஓதப்பட வேண்டிய மாதம் மிக அற்புதமான ஷஹ்ரு ரமதான். ஏனைய மாதங்களிலேயும் நிறைவேற்றுகிறோம். ஆனால் இந்த மாதத்திலே நாம் அந்த ஃபர்தை நிறைவேற்றுகிற பொழுது 70 ஃபர்துகளுடைய சவாபை அல்லாஹ் இடத்திலே பெற்றுத் தரக்கூடிய ஜகாத். ஏனைய மாதங்களை விட ஃபர்துக்கு 70 மடங்கு கூலிகளை அல்லாஹ் வழங்குகிறார். எனவே ஷஹ்ரு ரமதானை பொறுத்தவரை ஃபர்துகளுக்கு நாம் மிக முக்கியமான அந்தஸ்தை தந்தாக வேண்டும். அதிலே ஒன்றுதான் ஜகாத் என்று சொல்லக்கூடிய, இந்த அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்ட ஜகாத் என்று சொல்லக்கூடிய ஏழைகளுக்கு தர வேண்டிய அந்த நிதி. இஸ்லாமிய பொருளாதார சித்தாந்தத்தை பொறுத்தவரை அல்லாஹ் இஸ்லாத்திலே, இஸ்லாமிய மார்க்கத்திலே பொருளாதாரத்தினுடைய அடிப்படையை அல்லாஹ் எப்படி வைத்திருக்கிறான் தெரியுமா? அதை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். கைலாய பூன தூலத்தம்பைக்கும், பொருளாதாரம் என்பது பணக்காரனிடத்திலே மட்டுமே காசுபலங்கள் சுழன்று கொண்டே இருக்கக்கூடிய அந்த சித்தாந்தத்தை இஸ்லாம் மறுக்கிறது. பணக்காரர்களிடத்திலே மட்டும் காசுபணங்கள், செல்வங்கள் அவர்களிடத்திலேயே சுழன்று கொண்டிருக்கக்கூடிய இந்த முறையை இஸ்லாம் அறவே வெறுக்குகிறது. இஸ்லாம் சொல்லக்கூடிய பொருளாதாரத்தினுடைய சித்தாந்தம் என்ன தெரியுமா? கைலாய பூன தூலத்தம் பையன் நகதியாகும். பொருளாதாரம் என்பது பணக்காரர்களிடத்திலே மாத்திரம் சுழன்று கொண்டிருக்கக்கூடிய இந்த முறை
தவறானது என்பதாக திருக்குர்ஆன் ஷரீஃப் நமக்கு சொல்கிறார். அந்த காசுபணங்கள் பொருளாதாரத்திலே இருக்கக்கூடிய பணக்காரர்களாக செல்வந்தர்களாக இருக்கக்கூடியவர்களுடைய காசுபணம் என்பது அவர்களிடத்திலே மாத்திரம் சுத்தி கொண்டிருக்காமல் அதை அந்த பொருளாதாரம் என்பது ஏழைகளிடத்திலே சென்று வர வேண்டும் என்பதாக திருக்குர்ஆன் ஷரீஃப் சொல்கிறது. இஸ்லாத்தினுடைய அடிப்படை சித்தாந்தம், பொருளாதாரத்தினுடைய அடிப்படை சித்தாந்தம் இதுதான். காலம் முழுக்க பொருளாதாரத்திலேயே உயர்ந்த நிலையிலே இருக்கக்கூடியவர்கள் ஏழைகளுக்கு வழங்கி அவர்கள் வாழ வேண்டும் என்பது இஸ்லாமிய சித்தாந்தம். எனவே பொருளாதாரத்திலே பின்தங்கிய நிலையிலே இருக்கக்கூடியவர்கள் கியாமத் நாள் வரை இருப்பார்கள். கொடுக்கக்கூடியவர்களும் கியாமத் நாள் வரை இருப்பார்கள், வாங்கக்கூடியவர்களும் கியாமத் நாள் வரை இருப்பார்கள். இது இஸ்லாமிய அல்லாஹ் வகுத்திருக்கக்கூடிய இயற்கையான நியதி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு நேரம் வரும், அந்த நேரத்திலே கியாமத்திற்கு மிக சமீபமாக ஒரு நேரம் வரும். அந்த நேரத்திலே தன்னுடைய ஜகாத்தை நிறைவேற்றுவதற்காக வேண்டி செல்வந்தர்கள் யாருக்கு ஜகாத்தை கொடுக்க வேண்டுமோ அவர்களை தேடி அழையக்கூடிய ஒரு காலம் வரும். வாங்கக்கூடியவர்கள் கிடைக்க மாட்டார்கள். உலக முடிவு நாளுடைய அடையாளங்களில் ஒன்றாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அந்த நிலை ஏற்படும் வரை வாங்கக்கூடியவர்களும் இருந்து கொண்டே இருப்பார்கள், கொடுக்கக்கூடியவர்களும் இருந்து கொண்டே இருப்பார்கள். இது இஸ்லாமிய அடிப்படை கடமைகளில், பொருளாதாரத்தினுடைய அடிப்படை கடமைகளில் ஒன்றான ஜகாத்தை நாம் நிறைவேற்றிய உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா செல்வந்தர்களுக்கும் திருக்குர்ஆன் ஷரீஃப் சொல்லக்கூடிய மூன்று அறிவுரை உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா செல்வந்தர்களுக்கும் இஸ்லாம் சொல்லக்கூடிய 3 ஆலோசனைகள், 3 அவர்களுக்கான உபதேசங்கள். ஒன்று, வப்தகி ஃபீமா ஆதாகல்லாஹு தாரல் ஆகிரா. வப்தகி ஃபீமா ஆதாகல்லாஹு தாரல் ஆகிரா. நீ உலகத்திலே வாழுகின்ற பொழுது ஆகிரத்திற்கு சம்பாதித்துக் கொள். அல்லாஹ் தஆலா சிலருக்கு அறிவை வழங்கியிருப்பான், சிலருக்கு ஆரோக்கியத்தை வழங்கியிருப்பான், சிலர்களுக்கு பொருளாதாரத்தை வழங்கியிருப்பான், சிலருக்கு அவர்களுக்கு செல்வாக்கை வழங்கியிருப்பான், சிலருக்கு வலிமையை வழங்கியிருப்பான். வப்தகி ஃபீமா ஆதாகல்லாஹு தாரல் ஆகிரா. அல்லாஹ் உனக்கு என்ன வழங்கியிருக்கிறானோ அதை கொண்டு ஆகிரத்தை நீ தேடிக்கொள். ஆகிரத்தை நீ தேடிக்கொள். உலகத்திலே நாம் வாழுகின்ற பொழுது நமக்காக வேண்டி சேமித்துக் கொள்ள வேண்டுமானால் மரணித்த மையத்துகள் அவர்கள் தங்க பல் கட்டியிருந்தால் கூட கலட்டப்படக்கூடிய காலம். கையிலே மோதிரம் போட்டிருக்கிறார், கலட்டி விடுகிறார்கள். நமக்கான பங்கு என்ன தெரியுமா? நாம் முடித்து செல்லக்கூடிய கஃன் துணி, நாம் அடங்கக்கூடிய அந்த 6 அடி பூமி, அவ்வளவுதான் நமக்கான சொந்தம். மிக உயர்ந்த சொந்தம் என்ன தெரியுமா? நாம் இந்த உலகத்திலே வாழுகிற பொழுது ஆகிரத்திற்காக வேண்டி சம்பாதித்துக் கொண்டவை மட்டும்தான் நமக்கானது. அல்லாஹ் உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா செல்வந்தர்களுக்கும் சொல்லக்கூடிய 3 உபதேசங்களிலே முதல் உபதேசம், உலகத்திலே வாழுகிற பொழுது ஆகிரத்தை உன்னால் முடிந்த அளவிற்கு சம்பாதித்துக் கொள். அங்கே மனைவி இல்லை, மக்கள் இல்லை, உங்களுடைய நண்பர்கள் இல்லை, யார் இருந்தாலும் அல்லாஹ்விடத்திலே எந்த விதமான சிபாரிசையும் செய்ய முடியாதே. உன்னுடைய அமல் மாத்திரமே உனக்கு அல்லாஹ்விடத்திலே துணையாக வருமே. அப்படிப்பட்ட நல்ல அமல்களை உலகத்திலே வாழுகிற பொழுது ஆகிரத்திற்காக சரி. இரண்டாவது, உலகத்திலே இருக்கக்கூடிய செல்வந்தர்களுக்கு 2வது உபதேசத்தை திருக்குர்ஆன் ஷரீஃப் சொல்கிறது, வலா தன்ஸ நஸீபக மினத் துன்யா. உலகத்திலே வாழுகின்ற பொழுது உன்னால் முடிந்த அளவிற்கு மறுமைக்கு சம்பாதித்துக் கொள் என்கிற முதல் உபதேசம். 2வது உபதேசம், வலா தன்ஸ நஸீபக மினத் துன்யா. உலகத்திலே உன்னுடைய பங்கை நீ மறந்துடாதே. நமக்கான பங்கு எது? உலகத்திலே வாழுகிற பொழுது நமக்கான பங்கு எது? வலா தன்ஸ நஸீபக மினத் துன்யா. நமக்கான பங்கு என்பது நம்முடைய நன்மைகள், நாம் செய்யக்கூடிய நற்காரியங்கள். 2வது உபதேசத்தை அல்லாஹ் சொன்னான், வலா தன்ஸ நஸீபக மினத் துன்யா. உலகத்திலே உன்னுடைய பங்கு என்ன என்பதை மறந்துடாதே. 3வது திருக்குர்ஆன் ஷரீஃப் சொல்லி காட்டுகிறது, வஅஹ்சின் கமா அஹ்ஸனல்லாஹு இலைக். அல்லாஹ் உனக்கு என்ன உபகாரம் செய்திருக்கிறார் அதை நீ மற்றவர்களுக்கு செய். வஅஹ்சின் கமா அஹ்ஸனல்லாஹு இலைக. அல்லாஹ் உனக்கு பொருளாதாரத்தை வழங்கியிருக்கிறானா, பொருளாதாரத்தின் மூலம் மற்றவர்களுக்கு உபகாரம் செய். அல்லாஹ் உனக்கு அறிவை வழங்கியிருக்கிறானா, அறிவின் மூலம் மற்றவர்களுக்கு உபகாரம் செய். அல்லாஹ் உனக்கு வலிமையை வழங்கியிருக்கிறானா, அந்த வலிமையை கொண்டு மற்றவர்களுக்கு உபகாரம் செய். அல்லாஹ் உனக்கு கல்விஞானத்தை வழங்கியிருக்கிறானா, அந்த கல்விஞானத்தை கொண்டு மற்றவர்களுக்கு உபகாரம் செய். வஅஹ்சின் கமா அஹ்ஸனல்லாஹ். அல்லாஹ் உனக்கு என்ன உபகாரம் செய்திருக்கிறானோ அந்த உபகாரத்தின் மூலம் மற்றவர்களுக்கு நீ உபகாரம் செய். உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா செல்வந்தர்களுக்குமான இந்த 3 உபதேசம். ஜகாத்தை நிறைவேற்றுகிற பொழுது நாம் சிலர் நினைக்கிறோம் ஜகாத்தை வாங்கக்கூடிய தகுதியிலே இருக்கக்கூடியவர்களை சிலர் கேவலமாக, அசால்ட்டாக, அவர்களை மதிப்பு குறைந்தவர்களாக நாம் மதிக்கிறோம். ஆனால் திருக்குர்ஆன் ஷரீஃப் என்ன சொல்கிறது தெரியுமா? ஏதோ போயிட்டு போறாரு கொடுப்போம் அப்படிங்கிறது அல்ல. அல்லாஹ் சொல்கிறான்,
உன்னுடைய அப்பனுடைய வீட்டிலிருந்து சம்பாதித்து வந்தவை அல்லவே. அல்லாஹ் தந்திருக்கிறார். ஜகாத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கிற ஒவ்வொரு ஆயத்திலேயும் அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? உன்னுடைய திறமையால் நீ சம்பாதிக்க, உன்னுடைய பாட்டன் மூலமாக சம்பாதிக்கவில்லை. நாம் தந்த அறிவு, நாம் தந்த கைகால், நாம் தந்த உடல் வலிமை, நாம் தந்த அறிவு, இதையெல்லாம் வைத்துத்தான் நீ சம்பாதித்திருக்கிறாய். அல்லாஹ் சொல்கிறான், ஜகாத்தை நிறைவேற்றுவதற்கு சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஆயத்திலேயும் அல்லாஹ் இதை ஞாபகப்படுத்துவான். எதை ஞாபகப்படுத்துவான் தெரியுமா? நாம் வழங்கியவற்றிலிருந்து நீங்கள் செலவு செய்யுங்கள். நாம் வழங்கியவற்றிலிருந்து நீங்கள் செலவு செய்யுங்கள். அல்லாஹ் மனித தன்மையின் யதார்த்தத்தை திருக்குர்ஆன் ஷரீஃபிலே சொல்கிறான். குல்லௌ அன்தும் கஸாயின ரஹ்மத ரப்பி. அல்லாஹ்விடத்திலே எவ்வளவு இது மனிதனுடைய இயற்கையான தன்மை. அல்லாஹ்விடத்திலே எவ்வளவு ஹஸானாக்கள் இருக்கிறதோ அவ்வளவு ஹஸானாக்களும் உங்களிடத்திலே வந்தாலும் வரும் வரை என்கிட்ட காசு இருந்தா நான் கொடுத்துருவேன், இந்த காசு இருந்தா நான் கொடுத்து உதவி செஞ்சிருவேன் என்பதாகவெல்லாம் சொல்லக்கூடிய மனிதனுடைய இயற்கை தன்மை என்ன தெரியுமா? பணம் காசுகள் வருகிற பொழுது கட்டுக்கட்டாக அவைகளை சேமித்து வைப்பதிலேயே கவனம் செலுத்துவான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா வாங்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவர்களை கொடுக்க வைத்து, கொடுக்கக்கூடிய இடத்திலே வைத்து, கொடுக்க வேண்டிய இடத்தில் உள்ளவர்களை வாங்க வேண்டிய இடத்திலே வைப்பதற்கு எவ்வளவு நேரமாகும்? பூமியினுடைய ஒரு அதிர்ச்சி, மறுநாள் மிகப்பெரிய பில்லியன் கோடீஸ்வரன் உணவுக்காக வேண்டி வரிசையிலே நிற்கக்கூடிய காட்சியை நம்மால் காண முடிகிறதா? எனவே ஜகாத் அல்லாஹ்வால் கடமையாக்கிய ஏழையை ஓரளவு போக்கி இந்த உலகத்திலே வாழ்வதற்கான மிகப்பெரிய பொருளாதார திட்டம் என்பது ஜகாத் என்று சொல்லக்கூடிய திட்டம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அருமையான ஷஹ்ரு ரமலானுடைய நாட்களை வழங்கினான். இத்தனை நாட்களை நம்மிடத்தில் இருந்து நாம் அல்லாஹ் பிடுங்கி இருக்கிறான். எந்த நிலையிலே பிடுங்கி இருக்கிறான் என்பதை முன்னிட்டு அல்லாஹ் இடத்திலே நாம் அழுது புலம்பியா அல்லாஹ், என்னிடத்தில் இருந்து பிடிக்கப்பட்ட அந்த நேரங்கள் சிரிப்பிலே, கும்மாலத்திலே, பேச்சிலே, விளையாட்டிலே, பொய் சொல்வதிலே, பணம் காசுகள் ஹராமாக சம்பாதிப்பதிலே இன்றைய ஷஹ்ரு ரமலானுடைய சென்ற நாட்கள் எல்லாம் சென்று விட்டது அல்லாஹ். அவைகளையெல்லாம் மன்னித்து வரக்கூடிய நாட்களில் இன்னும் அதிகமான நல்ல அமல்கள் செய்யக்கூடிய வாய்ப்பை எனக்கு கொடு என்று அல்லாஹ் இடத்திலே துஆ செய்வோம். அது மாத்திரமல்ல, ஷஹ்ரு ரமலானுடைய 3வது 10 நாட்களிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் தவறாது கடைபிடித்து வந்த இஹ்திகாப் என்கிற அந்த உன்னதமான அமல், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த அமலிலே இருப்பவர்களுக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய வெகுமதி என்ன தெரியுமா? அவர் பேச்சு தஸ்பீஹாக எண்ணப்படுகிறது. அவர் உறங்கினாலும் அமல் செய்த நன்மைகள் வழங்கப்படுகிறது. அரச தர்பாரிலே ஒருவர் அமர்ந்து கொண்டு பிடிவாதமாக, அரசரே எனக்கு நீங்கள் தந்தாக வேண்டும் என்று பிடிவாதமாக அரசருடைய வாசலிலே பிடிவாதமாக அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அடிமையை போன்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஷஹ்ரு ரமலானுடைய 20 நாட்கள் உன்னுடைய மனைவி, மக்கள், உன்னுடைய சம்பாத்தியம், உன்னுடைய நண்பர்கள், இவர்கள் அனைவர்களுக்கும் ஷஹ்ரு ரமலானுடைய 20 நாட்களை அடியானே நீ தந்துவிட்டாய், 10 நாட்களை எனக்கு கொடு என்று அல்லாஹ் கேட்கிறார். அந்த 10 நாட்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஹ்திகாப் என்கிற உன்னதமான அமலை நிறைவேற்றினார்கள். ஃபுகஹாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், வலிமார்கள் தொடர்ந்து இந்த உலகத்திலே கடைபிடித்த உன்னதமான அமல் ரமலானுடைய 3வது 10 நம்மால் நிறைவேற்றப்படக்கூடிய இஹ்திகாப் என்கிற அமல் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை விடிந்தால் புதன் அன்று இரவில் இருந்து இஹ்திகாப் என்று சொல்லக்கூடிய அமல் ஆரம்பமாகிறது. அது மாத்திரம் அல்லாமல் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை விடிந்தால் புதன்கிழமை அன்றில் இருந்து கியாமுல் லைல் என்று சொல்லக்கூடிய சென்ற வருடத்தை போன்று கியாமுல் லைல் என்று சொல்லக்கூடிய உன்னதமான தொழுகையும் மிகச்சிறந்த உருக்கமான துஆவும் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய பள்ளிவாசலில் நடைபெற இருக்கிறது. ஷஹ்ரு ரமலானுடைய ஒவ்வொரு பொழுதுகளும் அற்புதமானவை. அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்பதை கவனத்தில் கொண்டு இஹ்திகாபினுடைய அமல்களுக்காக வேண்டி நாம் தயாராகுவோம். கியாமுல் லைல் என்று சொல்லக்கூடிய ரமலானுடைய பிந்திய 3வது 10 நாட்கள் அந்த கியாமுல் லைல் என்று சொல்லக்கூடிய இரவு நேரத்தினுடைய தொழுகையிலே கடந்து கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையிலிருந்து 10 நாட்களும் கியாமுல் லைலுடைய தொழுகை இங்கே நடைபெறும். சரியாக இரவு 2 மணிக்கு ஆரம்பிக்கப்பட்டு 3 மணிக்கு அந்த தொழுகை முடியும் இன்ஷா அல்லாஹ். சென்ற வருடத்தை போன்றே இந்த கியாமுல் லைலுடைய தொழுகையும் இன்ஷா அல்லாஹ் சிறப்பாக நடைபெறும். நீங்களும் இந்த கியாமுல் லைலிலே கலந்து கொண்டு இஹ்திகாபினுடைய அமல்களை முடிந்த அளவிற்கு நிறைவேற்றி ஷஹ்ரு ரமலான் என்கிற விருந்தினரை சங்கைப்படுத்திய நற்பாக்கியவான்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை உங்களை ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.